எல்லாருக்கும் வணக்கம். பிஎஸ்சி நியூஸ் இன்றைக்கி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்சைட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலைங்க. வெப்சைட் அதான் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுற மாதிரி தான் வருது. ஸோ வெப்சைட் அண்டர் மெயின்டெனன்ஸ் வில் பி ரெஸ்யூமிங் பை 2 AM இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட் இஸ் ரெக்ரெட்டட் அப்படின்னு வருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலையில் 2 மணிக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால் பயப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக போடுறேன். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க அப்டேட்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த நாமினிக்கு உள்ளதுக்கு கொடுக்குறாங்களா, நாமினி உள்ளது இதில் இந்த மாதிரி உள்ளது கொடுக்குறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த 300 KB அப்படின்றதுக்கு கம்மி பண்ணாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணாங்க. ஸோ அதேமாதிரி பேங்க் பாஸ்புக் அப்டேட் பண்ணாங்க நம்ம அப்டேட்ஸ் பண்ணப்போ. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, இந்த வீடியோ தொடர்ந்து என்ன அப்படின்னா, சென்னை ஆஃபீஸ் செபியில் வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து ஒரு நண்பர் வந்து பேசினார். ஸோ நேரடியாக பேசினார். ஏன்டா திருப்பி இப்போ கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு புது அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம வெப்சைட்லையும் பார்க்குறோம், மற்ற விஷயம் எல்லாத்துலையும் கேட்குறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் வந்து நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நடக்குதான்றது நமக்கு கிளியராக தெரிய மாட்டுது அப்படின்றனால நம்ம டேரெக்டாக வந்து கேட்க சொல்கிறோம். ஸோ அந்த நம்பர் நான் உங்களுக்கு கீழேயும் ஏற்கனவே நம்ம வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ சென்னை ஆஃபீஸ் செபிலையும் வந்து கேட்டதுக்கான நம்பரையும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்களும் கால் பண்ணி கேளுங்க. கேட்டுட்டு என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னாங்கன்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, எந்த அளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம கால்ஸ் வருது, ஸோ இந்த அளவுக்கு பணம் போட்டுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அடிக்கடி நம்ம கால் பண்ணுறப்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து திருப்பி கேட்டார். ஸோ கேட்டதை வந்து ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த வீடியோவில் வந்து எண்டில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த கேள்விகள் வந்து ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், இதுக்கு என்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆடியோ வந்து நீங்கள் கேட்க வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது மாதிரி பிஎஸ்சிஎல் ஃபுட்டு வீலாகு மற்றபடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. மேடம், இப்போ பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க மேடம். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாக்டாக ஒரு படிக்காத பாரம்பரிய மக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ஆண்டு முடிஞ்சு அந்த பில்லெல்லாம் வந்து அதுக்கு சப்மிட் பண்ண எல்லாமே இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வினாக்கா, எங்களுடைய பாண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அதை வச்சு தெரியல எதுக்கு எல்லாம் பில்லும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நிமிஷம். அவங்க படிச்சாலும் சரி, வீட்டுல யாருன்னா படிக்கல, அதெல்லாம் நெக்ஸ்ட் என்னன்னா இந்த கமிட்டி எல்லாம் அனௌன்ஸ் பண்றது இதுதான் ஸ்டேட்டஸ், இதுதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்பத்துக்கு வந்து எல்லாமே வந்து அவங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டாங்க சார், ஓகேங்களா? கமிட்டில இருந்து ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் காமிக்கும் போது, இல்ல எங்களாலாம் பண்ண முடியாது, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றதை விட யாருன்னா ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்து எதனா பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா அவங்க வீட்டுல யாருன்னா படிச்ச பசங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த லிங்க் எல்லாம் கொடுத்து என்னன்னு போய் பார்த்து நெட் சென்டர்ல போய் பண்ண சொல்லுங்க. இதுதான். இதெல்லாம் நாங்க வந்து சொல்லணும், இதெல்லாம் நாங்க எங்க கிட்ட சொன்னாலும் நாங்க ஒன்னும் பண்ண போறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணிதான் சார் ஆகணும், அவங்கதான் சொல்ல முடியும். சரிங்க மேடம், நாங்க பண்றோம் மேடம். பண்றது பத்தி தவறு இல்லை, கண்டிப்பான முறையில் நாங்க பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரிஜினல் பாண்டு வச்சு நாங்க பண்றோம்னு வச்சுங்களேன். ஆனா பில்லு எல்லாம் வந்து சுத்தமா வந்து இப்போ ஃப்ளட்டிங் வந்து பாத்தீங்களா இந்த 2015 அதுல வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்ட அடிப்படையில நிறைய பேர் பில்லே வச்சில்ல. ஆனா கையில ரிசிப்ட் இருந்ததுன்னா, பாண்டோட ரிசிப்ட் இருந்தா அதை வச்சு ப்ராசஸ் பண்ணலாம். பாண்டு ரிசிப்ட் பிளஸ் பாண்டோட சர்டிபிகேட் பிளஸ் மந்த்லி கட்டின ரிசிப்ட் எத்தனை இருக்கோ கையில, இவ்வளோன்னு இல்ல கையில எல்லா பில்லும் இருக்கணும்னு சொல்லல, கையில எத்தனை பில் இருக்கோ அதை வச்சு அப்லோட் பண்ணுங்க. இனிமேவும் இருக்க கூடாது, ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 4-5 இருந்தாவது அது என்ன இருக்கோ கையில ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. பிளஸ் வந்து ஒரிஜினல் பாண்டு, அதோட அட்லீஸ்ட் ஒரிஜினல் பாண்டை கொடுத்துட்டு அதை ஒரு ஜெராக்ஸ் வச்சிருந்தா கூட அதை கூட ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் அக்னாலஜ்மெண்ட் தான் வச்சிருக்கேன், வேற எதுவுமே என்கிட்ட இல்ல அப்படின்றவங்க வெயிட் பண்ணி தான் ஆகும். இப்ப இன்னொரு விஷயம், இப்ப வந்து கட்டின நிறைய பில்லு இல்ல, இருக்கிறத வச்சு நாங்க அப்ளை பண்றோம். அப்ப இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணா அதுக்கு மட்டும் தான் பணம் தருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின், ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிருக்கு மேடம் எல்லா இடத்துலயும். அதெல்லாம்
அதெல்லாம் சரி, அதெல்லாம் நமக்கு தெரியாது. கமிட்டி கிட்ட தான் இருக்கு. அவங்க இருக்கிற அமௌண்ட்டை வச்சுதான் எப்படின்னு சொல்லிட்டு பாத்துருந்தாங்க. இன்வெஸ்டர்ஸ்ன்னு நாங்க கட்டினதுக்கெல்லாம் தருவாங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு கொஸ்டின்ஸ் தெரியாது, அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆன்சர் தெரியாது சார். நாங்க என்ன சொல்றோம்னா இருக்கிறத வச்சு நீங்க பண்ணுங்க. உங்ககிட்ட இல்ல அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும்? இருக்கிறத வச்சுதான் பண்ண முடியும். ஸோ அது வேற வழி இல்ல, பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிங்க மேடம், நாங்கள் பண்ணுறோம் மேடம். இப்போ வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்ணுற பர்சன்டேஜ் இருக்கிறத வச்சு 1 கிலோ 2 கிலோ ஒரிஜினலாக ஸ்கேன் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிடுறோம். ஓகேங்களா? அந்த இதில் பார்க்கும்போது எங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து கேட்குறாங்க சில இடத்துல. வெறும் 50,000 ரூபாய்க்கு பிலோ. 50,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக பேங்க்கில் போய் பணம் போடணும். ஒரு 50,000த்துக்கு மேலே போனால் தான் பேன் கார்டை கேட்குறாங்க. இப்போ 50,000த்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து அவசியம் இல்லாத மாதிரி வந்து ரொம்ப கேள்வி ஆகிட்டு ஃபீல்டில் ரொம்ப ஒரு பிரச்சனையாகுது மேடம். சொல்லிட்டாங்க சார். சார் இந்த டவுட் எல்லாம் நீங்க கேட்கணும்ன்றது எனக்கு புரியல. அவங்க சொல்றது கம்பல்சரி வேணும், பேன் கார்டு கம்பல்சரி வேணும். பேன் கார்டு யார் வேணாலும் போய் வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேன் கார்டு அப்ளை பண்ணுங்க. அது 13 days இந்த மாதிரி டைம் இருக்கும், 10 days மேல. அது ஃபர்ஸ்ட் பேன் கார்டு இல்லாதவங்க பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வாங்குங்க. நீங்க அப்படியே கன்ஃபியூஸ்லயே இருக்காம ஃபர்ஸ்ட் எது முக்கியமா பேன் கார்டு அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சு ஒரு நாள் எடுத்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க சார். இது பேன் கார்டு முக்கியமா, அதெல்லாம் கம்பல்சரி வேணும். பேன் கார்டு வேற ஆப்ஷன் இல்ல. சரி சரிங்க மேடம். சரிங்க மேடம், அப்போ வந்து இனிமேல் கமிட்டி எடுக்கிற முடிவு தான். ஆமா, அப்போ நாங்கள் இருக்கிறத வச்சு தான் அவன் என்ன இருக்குதோ அதை வச்சு நாங்கள் அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி இல்ல ஆனா ரிசிப்ட் இருக்கிறத வச்சு பண்ணுங்க. பிளஸ் அவங்க சொல்ற அந்த 5 டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணல, போட்டோ அதெல்லாமே ப்ராப்பரா பண்ணுங்க. ப்ராப்பரா பண்ணாதான் போகும். சரிங்க, இப்போ எங்களுக்கு அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிடுவோம். பேன் கார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிவிடுவோம். இந்த ரிசிப்டில் வந்து தான் ஏகப்பட்ட இதில் ப்ராப்ளம் வருது, வேறு ஒன்றுமே இல்லை. 50 பில்லு கட்டிக்கிறாங்கன்னா அவங்க 50,000 பில்லு வச்சுக்கிறாங்க, மீது 49 பில்லு இல்லை. அந்த ப்ராப்ளம் தான் வருது. கடைசி பில்லு வச்சிருக்காங்க இதை வச்சு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. கால் பண்ணிக்கலாம். சரி சரி, ஓகே, தேங்க்யூ.